35 வருடங்கள் தரத்திற்காக தேசிய விருது பொன்மணி வெட் கிரைண்டர் இன்னோவேட்டிவ் குவாலிட்டி. நாடாளுமன்றத்தில் பிரதமர் நரேந்திர மோடி மீது தாக்குதல் நடத்த திட்டம் இருப்பதாக சபாநாயகர் ஓம் பிர்லா காங்கிரஸைச் சேர்ந்த எம்பிக்கள் மீது ஒரு குற்றச்சாட்டை சுமத்தியிருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடியை பேசவிடாமல் தடுக்க முயன்றனர். தாக்குதல் நடத்த திட்டம் தீட்டியதால் நாடாளுமன்றத்திற்கு வரவேண்டாம் என்று பிரதமர் மோடியை தான் கேட்டுக்கொண்டதாகவும் சபாநாயகர் ஓம் பிர்லா தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், வணக்கம். ஒரு பகிரங்கமான அதிரடியான ஒரு குற்றச்சாட்டு சபாநாயகர் தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டிருக்கு. இதோடைய முழு பின்னணி என்ன? இதுக்கு காங்கிரஸ் தரப்பிலிருந்து இதை ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்களா? விரிவாக பதிவு பண்ணுங்க. நாடாளுமன்ற மக்களவைக்குள் வைத்து பிரதமர் மோடியின் மீது எதிர்க்கட்சிகள் நேற்று தாக்குதல் நடத்த திட்டமிட்டதாக ஒரு பகீர் குற்றச்சாட்டை மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா என்ற மக்களவையிலே முன்வைத்திருக்கிறார். நேற்று மாலை 5 மணிக்கு பிரதமர் மோடி குடியரசுத் தலைவர் உரை மீது பதிலுரை வழங்குவதாக இருந்தது. அரசின் சார்பில் அதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தது. ஆனால் திடீரென பிரதமருடைய பதிலுரை நடைபெறாமல் போனதோடு மக்களவை திடீரென ஒத்திவைக்கப்பட்டது. இன்றைக்கு பிரதமருடைய பதிலுரை நடைபெறும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பிரதமருடைய பதிலுரை இல்லாமலேயே குடியரசுத் தலைவர் உரை குரல் வாக்கெடுப்பின் மூலம் நிறைவேற்றப்பட்டது. சற்று முன்னதாக மக்களவை கூடிய போது மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா சில பகீர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். நேற்று மாலை பிரதமர் பதிலுரை வழங்குவதாக இருந்தது. ஆனால் திடீரென எனக்கு ஒரு ரகசிய தகவல் கிடைத்தது. அதாவது காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளை சார்ந்த எம்பிக்கள் பிரதமர் மோடியின் மீது பிசிக்கலாக தாக்குதல் நடத்த திட்டமிட்டதாக எனக்கு தகவல் கிடைத்தது. நான் இது குறித்து விசாரணை நடத்திய போது அது உண்மைதான் என்ற உறுதியான சில தகவலும் கூட எனக்கு கிடைத்தது. எனவே மக்களவைக்குள் சில விரும்பத்தகாத சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பதை தடுப்பதற்காக பிரதமர் மோடியை நீங்கள் அவைக்கு வர வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொண்டேன். ஏனென்றால் இந்த அவையில் எது நடந்தாலும் சபாநாயகர் என்ற முறையில் நான் தான் அதற்கு பொறுப்பு. அப்படி ஒருவேளை பிரதமர் மோடியின் மீதே அவைக்குள் தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தால் அது நாடாளுமன்ற கோவிலாக விளங்கக்கூடிய நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் மீது தீராத களங்கத்தை ஏற்படுத்தி இருக்கும். அப்படி தீராத களங்கத்தை தடுப்பதற்கும் விரும்பத்தகாத சம்பவங்கள் நடைபெறுவதை தடுப்பதற்காகவும் பாதுகாப்பு கருதி தான் உடனடியாக மக்களவையை ஒத்திவைத்ததாக அவர் குறிப்பிட்டார். தன்னுடைய கோரிக்கையை ஏற்று அவைக்கு பிரதமர் மோடி வராததன் மூலம் விரும்பத்தகாத சம்பவங்கள் நடைபெறுவது தடுக்கப்பட்டது. அதற்காக பிரதமர் மோடிக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டை சபாநாயகர் முன்வைத்திருக்கிறார். சபாநாயகர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்த போதே எதிர்க்கட்சி எம்பிக்கள் அதற்கு ஆட்சேபம் தெரிவித்து கடுமையான முழக்கங்களை எழுப்பினார்கள். இதனைத் தொடர்ந்து மக்களவை நாளை காலை 11 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த நாடாளுமன்ற வளாகத்திற்கு வெளியே செய்தியாளர்களை சந்தித்த பிரியங்கா காந்தி அவர்கள் இது முற்றிலும் அபத்தமான ஒரு குற்றச்சாட்டு என்று சாடியிருக்கிறார். ரைட், நன்றி ரமேஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. பிரதமர் மீது காங்கிரஸ் எம்பிக்கள் தாக்குதல் நடத்த திட்டம் தீட்டியதாக ஒரு பகீர் குற்றச்சாட்டை சபாநாயகர் முன்வைத்திருந்த நிலையில் இது தொடர்பான விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க நாம் கேட்டோம். 35 வருடங்கள் தரத்திற்காக தேசிய விருது பொன்மணி வெட் கிரைண்டர் இன்னோவேட்டிவ் குவாலிட்டி.